குழந்தை என்றும் பாராமல், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையன்று விடியற்காலை 5:30 மணிக்கு என்னை எழுப்பிவிட்டு இவங்க எந்த சிட்டிக்கு என்னை கூட்டு போயிட்டுருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் டைட்டில் கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. சால்ஸ்பர்க் தான் நம்ம போகிறோம். அது வந்து நம்ம பக்கத்து கண்ட்ரியான ஆஸ்திரியாவில் தான் இருக்குது. நம்ம தங்கியிருக்க மியூனிக் சிட்டியிலேருந்து ஜஸ்ட் 2 ஹார்ஸ் ட்ராவல் தான். சீக்கிரம் போனால் ட்ரெயினில் கூட்டம் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சீக்கிரம் போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ட்ரெயின்லேயே நாங்கள் தான் போகிறோன்னு. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் ரொம்ப இல்லை போல். ஏன்னா அந்த டைமில் வந்து இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதையும் நமக்கு இன்னும் கூட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முன்னாடி போய் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டோம். 7:45க்கு மியூன்சன் ஹாஃப்லேருந்து ட்ரெயின் வந்து கிளம்புச்சு. மியூனிக்லேருந்து ஆக்சுவலி வந்து நிறைய ட்ரெயின் வந்து இருக்குது சால்ஸ்பர்க். சீக்கிரம் கிளம்புனா ட்ரெயினில் உட்கார சீட்டு கிடைக்கும். நீங்கள் சால்ஸ்பர்க் ரீச் ஆன உடனே இல்லை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த சால்ஸ்பர்க் கார்டை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வித்தின் த சிட்டி வந்து கவர் பண்ணிடும். 24 ஹவர்ஸுக்கு வந்து 38 யூரோஸ் வரும். 48 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ் வரையும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும். பார்த்து வாங்கிக்கோங்க. கார்டு வாங்கின கையோட பஸ் ஏறி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? உன்டர்ஸ்பர்க். இந்த மலை வந்து இந்த ஊரோட ஹிடன் ஜெம்முங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மலை. அந்த வியூ நீங்கள் காமிக்கிறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா தலைவரை, நான் இங்கே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஜாலியாக கூலாக வராரு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தோம். சால்ஸ்பர்க் சிட்டி கலர் ஹண்ட் வந்து வச்சு பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அதனால போகிறப்ப அவரோட கலர் வரப்போ கடகடன்னு ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு தலைவர் போயிடுவார். வெயிட் உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். உள்ளே வந்தோட்டி நம்ம இந்த சால்ஸ்பர்க் கார்டு இருக்குல்ல, அதை வந்து இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். மேலே அந்த டிவியில் நம்பர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அத்தனை பேர் தான் உள்ளே விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேபிள் கார் 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் தான் இருக்கும். நாங்கள் வேறு அதிஜோ பக்கத்தில் போக நம்பர் ரொம்ப கம்மியாகுதே, நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஃபைனலி நல்ல வேலை கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஃபுல் கெப்பாசிட்டியில் போனதுனால கொஞ்சம் நெரிசலில் தான் நின்றுட்டு இருந்தோம். நம்ம லாஸ்ட் டைம் கேபிள் காரில் போனப்போ அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. இதுக்கு வந்து மேனுவல் தான். உள்ளே ஒருத்தங்க இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இந்த வியூவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியாக பேசிட்டு எல்லாரும் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம்ல அந்த மாதிரி. வியூவை பாருங்கங்க. வர்த்து. இதுவே நீங்கள் சால்ஸ்பர்க் கார்டு வாங்காமல் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 30 யூரோ கொடுத்து போகணும். மேலே வந்தோட்டே அங்கே இருக்க வியூவை பார்த்து அவ்வளோதான், நான் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த சிட்டியில் இருக்கிற இந்த வழியில் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் பஸ்ஸில். இப்போ பாருங்கள், இந்த மலையிலேருந்து இதை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த வியூவை பாருங்களேன், அந்த க்ளவுட்ஸில் இருந்து வர அந்த வெளிச்சம்ல அப்படியே ஹெவன் ஃபீல் தருதுங்க. ஓ மை காட். ஆனால் அதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்படி கல்லாக இருக்கா, இந்த இடத்துக்கு ஹைக்கிங் ஷூ போட்டுட்டு வராமல் நான் செப்பல் போட்டுட்டு வந்துட்டேன். என்னால் நடக்க முடியலை, சரட்டுது அப்படியே. நம்ம பேலஸ் அந்த மாதிரி தானே போகிறோம், அதனால கொஞ்சம் கேர்லியாக போவோம் அப்படின்ட்டு போனால் இந்த மலையில் ஏற விட்டாங்கங்க. மலையில் இந்த செருப்பை போட்டு ஹைக் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். இங்கே கிட்டத்தட்ட 3 வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் தான் போனோம். ஏன் இது 2 வியூ பாயிண்ட் போல் அப்படின்னு கேட்டால், ரீசன் நம்பர் 1, நான் செப்பல் போட்டிருந்ததுனால என்னால் ரொம்ப தூரம் ஹைக் பண்ண முடியல, சரட்டி விட்டுச்சு, ஸ்லோப் நிறைய இருந்தது. ரீசன் நம்பர் 2, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெருசாயிருன்ற பயத்துலேயே நாங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போகலை. பட் இந்த வியூவே அவ்வளோ அழகாக இருந்தது, நீங்களே பாருங்களேன். அப்புறம் இங்கே இருந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வரல கார் ரசிச்சுனா உட்காரதுக்கு அங்கங்கே சேர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வியூவையும் இந்த மாதிரி உட்காந்து ரசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கப்பையும் அதை மிஸ் பண்ணுவானே அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம நேரம் போகிறப்ப கேபிள் காரும் அவைலபிளாக இருந்தது. கீழே இறங்கினோட்டி பஸ்ஸும் வந்துருந்தது. பஸ் ஏறி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா சிட்டிக்கு போயிடலாம். போய் இறங்கினோடனே நாங்கள் எங்கே போகிறோன்னா, அந்த மலை மேலே இருக்க அந்த கேசலுக்கு தான் போகிறோம். அதுக்கிடையில் வந்து பசி வந்துடுச்சு. சரி பக்கத்தில் ஏதாச்சும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட் நோக்கி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் இந்த அழகான பிரிட்ஜை க்ராஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே எல்லாரும் அவங்க பேர், அவங்க கப்பல்ஸ் நேம்லாம் எழுதி அழகாக லாக் போட்டு வச்சுருக்காங்க. இது தெரிஞ்சிருந்துன்னா நாங்களும் எடுத்துகிட்டு வந்திருப்போம், இதெல்லாம் வாங்கியிருப்போம். எங்களுக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. டைமும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் வெஜிடேரியன்றதுனால இங்கே வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபுட் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுது. வீக்கெண்ட் ரெஸ்டாரண்ட்டு இங்கே கொஞ்சம் பெருசாக பக்கத்தில் இல்லைன்றதுனால நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தோட்டி நாங்கள் அங்கே போயிட்டோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழியில் மொசாட்டோட பர்த் பிளேஸ் இருந்தது. அது வந்து இப்போ மியூசியமாக வச்சுருக்காங்க. அது இருந்தோட்டி நாங்கள் டேரெக்டாக சரி நம்ம இங்கே போகலாமே அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். நம்ம சால்ஸ்பர்க் கார்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது என்ட்ரி வந்து ஃப்ரீ தான்.
மொசாட் வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இவர் பாட்டு கேட்காம, இவர் பேர் கேட்காம நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். இவர் வந்து ஒரு ஃபேமஸான மியூசிக் கம்போசர். அவர் சின்ன வயசில் இந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு. இந்த வீட்டில் அவர் யூஸ் பண்ண அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அவங்க அம்மா அப்பா பற்றின டீட்டெயில்ஸ், அவர் சின்ன வயசில் வாசித்த வயலின், அவர் கைப்பட எழுதின நோட்ஸ், லெட்டர், அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் மியூசிக் கான்சர்ட்லாம் போயிருக்காரு, அப்படி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ். அங்கேயே ஒரு குட்டி கடை வச்சுருந்தாங்க, எல்லாம் அவருக்கு ரிலேட்டடாகவே இருந்தது. எப்படி பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த இதுக்கிட்ட நிற்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி நின்று கேட்டுட்டு இருந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை? அவங்க ஊரில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனோட வீட்டை வந்து இது மாதிரி மியூசியமாக மாற்றி அவருக்கு ரிலேட்டான பொருட்கள்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. நானும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேன். நான் மொசாட்டோட வீட்டுக்கு போனேனே, அவர் சின்ன வயசில் வாசித்த வயலின்லாம் பார்த்தேனே அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஷார்ட் வந்து எனக்கு தான் வச்சது. நான் நடந்து போகிறேன் பையனை எடுங்க அப்படின்னா அவர் சைடில் குதிரையை பார்த்தோட்டி பாருங்கள், குதிரையை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு எங்கள் லிஸ்ட்டில் வந்து ஓல்ட் டவுனும் இருந்தது. மொசாட் பர்த் பிளேஸில் இருந்து நம்ம சால்ஸ்பர்க் பேலஸ் போகிற வழி ஃபுல்லாக வந்து ஓல்ட் டவுன் தான். இப்போ நாங்கள் நடந்து வந்தோமே அதுவுமே ஓல்ட் டவுன் தான். இந்த ஊரில் அந்த காலத்தில் இருக்க அந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து வியந்துட்டே நம்ம இப்போ அந்த பேலஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, செஸ் போர்டில் செஸ் விளையாட விட்டுட்டு செஸ் போர்டில் இவங்களே ஒரு காயினை நின்று உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணி வந்து விளையாட சொல்லுங்கள். ஃபைனலி வந்து நம்ம ஃபோர்ட்ரஸ் ஹோஹன் சால்ஸ்பர்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மலை மேலே இருக்கும் கோட்டை. என்னம்மா மலையில் ஏறி போறியா அப்படின்னு கேட்டால் நோ கேபிள் கார் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கேபிள் காரில் தான் போகிறோம். சால்ஸ்பர்க் கார்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுவுமே ஃப்ரீ தான். இல்லை நான் மலை மேலே நடந்தே வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியும் வரலாம். கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் ஆகும் மேலே ஏறி வரதுக்கு. மேலேருந்து வியூ பார்த்தீங்களா, மொத்த சால்ஸ்பர்க் சிட்டியுமே தெரியுது. உள்ள நீங்கள் போனோடனே முதல்ல இந்த இடத்த தான் பார்ப்பீங்க. இங்கே வந்து இந்த ஊரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்த கேசலில் இந்த ரூமில் வந்து பப்பட்ஸ் மூலயமா வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து அனிமேஷனாகவும் வந்து போட்டு. ஆக்சுவலி இந்த கேசல் வந்து செம பெருசுங்க. எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரோன்றதே புரியலை. சரி ஒரு குத்து மதிப்பாக போவோம் அப்படின்ட்டு எங்கெங்கே போகிறது எந்த இது தெரியுதோ மக்கள் கூட்டம் எங்கெங்கே இருக்கோ நாங்களும் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. இங்கேருந்துமே வந்து நம்மளுக்கு ஊர் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. பக்கத்தில் அந்த பைனாக்குலர் இருக்குது பாருங்கள், அதில் காசு போட்டு வந்து நம்ம பார்க்கலாம். சரி பார்ப்போம்னு பார்த்தா அங்கே இருக்க குட்டி பசங்க ரொம்ப நேரமாக பார்த்து விளையாண்டுருந்தாங்க. சரி இவங்க கிளம்புற மாதிரி தெரியல, நம்மளுக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இடத்த நோக்கி போயிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போனோம். இந்த இடம் வந்து ஒரு ஸ்டோர் தான். ஆனால் கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி பாருங்கள். அவங்க உட்காந்து ஒவ்வொரு கல்லும் நல்லா எவ்வளோ வெயிட்டு என்னால் தூக்க முடியும் அப்படின்னு உட்காந்து தூக்கிட்டு இருந்தாங்க. நான் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நான்லாம் வரல அப்படி சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோல்ஜர்ஸோட யூனிஃபார்மு. அந்த காலத்தில் அந்த போர் சமயத்தில் வந்து கன் பவுடர் வந்து இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வந்து இங்கே வந்து அவங்க ஒரு கேம் மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கன் பவுடர் எப்படி எடுக்கணும், அது எந்த சைஸில் இருக்கணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்தது. அது வந்து நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது லாஸ்ட்டாக நம்ம ஷூட் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக அது எனிமிக்கிட்ட போய் அது வந்து நிற்கணும். அப்படி பண்ணால் நம்ம இந்த கேமில் வின்னு, இல்லை அப்படின்னா நம்ம திரும்பி முதல்ல தான் பண்ணணும். நாங்களும் ஒரு 2-3 தடவை பண்ணி பார்த்தோம். அந்த எல்லையை தாண்ட மாட்டேங்குது. அப்படியே வெளில வந்து நம்ம நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் சரி இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம். அங்கே உள்ளே போனட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேலஸோட ஒரு பெரிய மாடல் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம இப்போ எங்கே இடத்துல நின்றுருக்கோம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் வார் டைம்லலாம் வந்து இவங்க எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றதெல்லாம் அப்படியே எல்லாம் அத்தன்டிக்காக வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் ரூம் வந்து இது வந்து அவங்க யூஸ் பண்ண கிச்சன், அவங்க யூஸ் பண்ண அந்த கரண்டி, பாத்திரம், பெரிய பெரிய ஸ்டோரேஜ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கோட்டையை வந்து 1077 வந்து கட்டியிருக்காங்க. இத்தனை நூற்றாண்டுகள் நடந்த போரில் எந்த ஒரு எனிமீஸ்னாலையுமே வந்து இந்த ஃபோர்ட்ரஸை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரவே முடியலை. இதனாலே வந்து அவங்க அந்த காலத்தில் என்னென்ன பயன்படுத்தினாங்கன்றதெல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க இந்த சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண இந்த வெப்பன்ஸ்லாம் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் உடனே இது ஒரிஜினலாக அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து அங்கே இருக்க டாய் ஸ்டோரில் இருக்கிற பொம்மை கத்தி தான். ஒரிஜினலாக வந்து எல்லாம் கிளாஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு ட்ரெயின் வந்து அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இருக்கிறதுன்றதுனால நாங்கள் டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வெளியில் போகிறப்ப வந்து நாங்கள் உள்ளே வரப்போ எதெல்லாம் பண்ண முடியலையோ, கூட்டமாக இருந்ததோ, போகிற வெளில போகிறப்ப அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம மொசாட்டோட ஸ்டாச்சுவாக பார்க்காம போக முடியுமா? ட்ரெயினே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போகிற வழியில் ஸ்டாச்சுவையும் பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்பணும். நீங்கள் ஒரு வேளை அந்த சிட்டிக்கு வந்து ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரெயின் வந்து டைமிங் கரெக்டாக வருதா என்னன்றதை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எப்போ கேன்சல்
டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூரோப்பில் இருக்க ட்ராவல் vlogsலாம் பார்க்கணும்னு நினச்சிங்க மறக்காமல் அது ஜேஎஸ் டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் நிறையா சுற்றுவோம், நீங்கள் நிறையா பார்க்கலாம்.